அங்க சேர்ந்த உடனே அவர் என்ன வித்துட்டாரு. ஒரு வருஷம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், போனவங்க வந்தவங்க எல்லாருமே. ஏதோ ஒரு ராத்திரி அவ என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். நீங்க கூட கேட்டீங்கல்ல, எதுக்கு இந்த வேலைக்கு போறேன்னு. அவன் என்னை விட்டுட்டு போன அந்த ராத்திரி என்ன செய்யணும், எங்க போனோம் ஒண்ணுமே புரியாத அந்த நேரத்துல எனக்கு துணையா இருந்தது அங்க இருந்த சில தெருநாய்கள் தான். இன்னைக்கு டீசெண்டா இருக்கிற எல்லாருமே என் சேலைய பிடிக்க வந்தவங்க தான். அந்த தெருநாய்க்கு கொடுத்த மரியாதை கூட எனக்கு அவங்க கொடுக்கல. இந்த சாக முடியாம வாழவும் முடியாம அவஸ்தை இருக்கே, அத அனுபவிச்சாதான் புரியும். அத அனுபவிச்சேன். கண்டிப்பா வாழணும்னு முடிவெடுத்தேன். பணம் சம்பாதிக்கணும். உண்மையாவே வெறுத்துட்டேன். எங்க பாவாடைக்குள்ள இருக்கிறது மிஷன் ஒண்ணும் இல்லையே. அது சரி, நீங்க ஏன் குடிகாரன் ஆயிட்டீங்க? நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவள் யாரோடையோ ஓடி போயிட்டா. ரொம்ப நல்லவதான். அவள் போனதுக்கப்புறம் வாழ்க்கையே போர் அடிக்குது. அப்பப்போ தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதை முழுசாக மறக்க தான் நான் இங்கே வந்து தங்கியிருக்கேன். அவள் போனது தாங்க முடியல. அப்புறம் என் சூழ்நிலை. ஹா, சூழ்நிலை. சூழ்நிலைய ஜெயிச்சாதானே நம்மளால வாழவே முடியும். அவங்களோட பேர் என்ன? ஆஷா. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, நல்ல அழகான பொண்ணு கிடைக்குமே. நீயும் அழகாக தானே இருக்க. ஹா, இது நல்லா இல்ல. சரி, நீ படுத்துக்கோ, நான் வெளில போகிறேன். நல்ல மழை வரப்போகுது. நல்ல காத்தும் அடிக்குது. நான் தனியா தூங்கணுமா?